ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நான் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்துடலாம் வாங்க. முந்திரி, பாதாம், டேட்ஸ், பூசணி விதை, நெய், கசகசா, இந்த 6 இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும். யார் வேணாலும் எப்போ வேணாலும் இந்த டிஷ்ஷை ஈஸியாக செய்யலாம். நியூ இயர்க்கு நியூவான ஏதாச்சும் ஸ்வீட் செய்யணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இட் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ். இதை நீங்கள் ஈஸியாக செய்யலாம் வித் லோ டைமோட. நம்மக்கிட்ட இருக்க பேரிச்சம்பழத்தை இப்போ எடுத்து அது உள்ளே இருக்க சீடெல்லாம் தனியாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதை வந்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு 2 செகண்ட்ஸுக்கு நல்லா எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். அதை அப்படியே வச்சுடுங்க சைடில். இப்போ வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாகவே ஒரு பாத்திரம் வேஸ்ட்டாக இருந்துச்சு. அது வந்து எங்கள் அம்மா யூஸே பண்ணக்கூடாது சொல்லியிருந்தாங்க. அதை நான் உங்களுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக எடுத்துட்டேன். நியூ இயர் ஸ்பெஷல் அதுமா நியூ பாத்திரத்திலே பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கிட்டே இருக்க கசகசா போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் வித் லோ ஃப்ளேமில். அதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக வச்சிடலாம். நம்ம கிட்டே இருக்க நட்ஸை வந்து இப்போ கையிலே குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம். பிஸ்தா இருந்தால் பிஸ்தாவும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கிட்டே வந்து பிஸ்தா இருந்துச்சு, ஆனால் ஆக்சுவலாக நாங்கள் அதை மறந்துட்டோம். லாஸ்ட்டில் தான் ஞாபகம் வந்து நம்மக்கிட்ட பிஸ்தா இருந்துச்சுன்னு. உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் வந்து நம்ம பூசணி விதையை வந்து போட்டு அதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதையும் ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம அதுலேயும் வச்சிடலாம். தென் அதே மாதிரி அதே பேனில் வந்து நம்ம சாப் பண்ணி வச்சா நட்ஸெல்லாம் போட்டு அதே மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நட்ஸை வந்து ரொம்ப ரோஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக ரோஸ்ட் பண்ணாலே போதும். அதுவும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் வீட்டில் யூஸ்வலாக நியூ இயர்க்கு என்ன ஸ்வீட் பண்ணுவீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இப்போ வந்து ஸ்டவ்வில் வந்து நம்ம அதே பேனை வச்சு கொஞ்சம் கீயை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச டேட்ஸை போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் நேரம் அதை கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச டேட்ஸை நெய்யில் போட்டு இந்த நெய்யும் டேட்ஸும் வந்து நல்லா மர்ஜ் ஆகி ஒரு நல்ல ஃப்ளேவர் நம்மளுக்கு கொடுக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச எல்லா நட்ஸையும் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதையும் நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு லோ ஃப்ளேமில் கிண்டிகிட்டே இருங்க. அது வந்து எல்லாமே வந்து ஜாயின் ஆகி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணால் போதும். அதை ஆஃப் பண்ணி நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஆற விடுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு சீக்கிரமாக அது தேவைன்னா நீங்கள் வந்து ரெஃப்ரிஜிரேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இதில் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்வீட் நம்மளுக்கு வெறும் டேஸ்ட்டை மட்டும் தராது, 100% ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. இதில் சேர்க்குற எல்லாமே நம்மளுக்கு வந்து ஹெல்த்தி தான். அண்ட் இதை கிண்டிகிட்டே இருக்கும்போது எங்கள் வீட்டில் கரண்டி உடஞ்சி போச்சு. சரின்ட்டு அப்படியே மேனேஜ் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் இதை வந்து சீக்கிரமாக வேணும்னு ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு நாங்கள் எடுத்தோம். அதுக்கப்புறமா வந்து இது ஓகே நார்மல் டெம்பரேச்சர் ஆயாச்சு. இப்போ வந்து இதை நம்ம வந்து ப்ராசஸ் எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் வந்து இதில் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் இதை வந்து ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலே இது வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு மாறிடும். இப்போ வந்து நம்ம ஒரு கவரில் இந்த ஸ்வீட்டை போட்டு நம்ம அதை வந்து நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த ஷேப் கிடைக்கும். நம்மளுக்கு கட் பண்ணும்போது நல்லா அழகாக ரவுண்டாக வரும். இப்போ தான் நம்ம மெயினான ஒரு ரோலுக்கு வரும். இது எந்த அளவுக்கு ஆறுதோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். அப்படி இல்லை நீங்கள் வந்து ஹீட்லேயே பண்ணிட்டீங்கன்னா அது வந்து வராது. ஏன்னா இது வந்து டேட்ஸே தெரியும்ல, அது ஒரு மாதிரி ஒட்டும் கையில். ஸோ அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ண முடியாது. இது நல்லா கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா தான் இது மேலே நல்லா கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே நம்ம கசகசா போட்டு அழகாக இப்போ வந்து இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா அழகாக வரணுன்னா இந்த ரோலே எடுத்துகிட்டு போய் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகிடும். இப்போ கட் பண்ணிங்கன்னா நல்லா வரும். அந்த கட் பண்ண போகிறோம். கட் பண்ணும்போது அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வரும். நீங்கள் ரொம்ப அழுத்தி கட் பண்ணாதீங்க, ரொம்ப கரெக்டாக. ரொம்ப அழுத்தினீங்கன்னா ஷேப் மாறிடும். ஸோ நீங்கள் கரெக்டாக வச்சு நீங்கள் இதை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிடுங்க. எங்களுக்கே ரவுண்ட் ஷேப் வந்துச்சா இல்லையான்னு தெரியல. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2025 நியூ இயரில் உங்கள் வீட்டில் நியூவாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன சூப்பரான ரெசிபி சமைக்கலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க. பாய்.